பிரச்சனையான ஒன்று. இதுக்கு என்ன காரணம்னா, நம்பர் 1 ஜங்க் ஃபுட். எப்பயுமே எங்கள் ஜோடியில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, காலை எழுந்தவுடன் ராயல் மீல் நீங்கள் சாப்பிடணும். காரணம் என்ன அப்படின்னா, ராத்திரியெல்லாம் பட்னியாக இருக்கும். ராத்திரி 8 மணிக்கு சாப்பிட்ருக்கோம், அடுத்து காலையில் 8 மணிக்கு தான் சாப்பிட்றோம். அப்போ 12 மணி நேரம் நீங்கள் வயிறு எம்டியாக போட்டுருக்கீங்க, ஃபாஸ்டிங்கில் இருக்கீங்க. அந்த ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுனால தான் அதுக்கு பேரே பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சான். காலை சிற்றுண்டிக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ காலை நீங்கள் ஃபுல் மீல் சாப்பிடணும். ஏன்னாங்க, இப்போ நம்ம காலையில் எந்திரிச்ச உடனே செல்ஃபோன் ஃபுல்லாக சார்ஜ் ஆகிடுச்சான்னு பார்க்குறோம்ல, அந்த செல்ஃபோன் சார்ஜ் ஆகிடுச்சான்னு பார்க்கறது தாங்க இந்த ஃபுல் மீல்ஸு. நாளுக்கு தேவையான அத்தனை இதுவும் நம்ம உடம்புக்கு வேணுன்றதுனால நல்லா சாப்பிட்டு சொல்கிறான். மதிய நேரம் மீடியமாக மினிஸ்டர் மீல், நைட்டு பெக்கர்ஸ் மீல். கூடிய மட்டும் 7:30 மணிக்குள்ள சாப்பாடை முடிங்க. சரி, என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, நீங்கள் நேட்டிவ் காய்கறிகள், கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், முருங்கைக்காய், இப்படியான காய்கறிகள் தான் நீங்கள் சாப்பிடலாம். ஒபிசிட்டின்னு ஒரு ஆள் குண்டாகிறதுக்கு காரணம் தேவைக்கு அதிகமான கொழுப்பு டெபாசிட் ஆகிருக்கு. இந்த கொழுப்பை பேர்ன் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்க. மேற்கொண்ட கொழுப்பு சேராமல் இருக்க டயட்டில் இருங்க, உள்ள இன்டேக்கை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாம் புரியுதுங்க. ஆனால் அக்குபஞ்சர் வைத்திய முறையில் இதை அப்படியே மாற்றி சொல்கிறாங்க. இது எப்படின்னா, நம்பர் 1 கொழுப்பு, ஆனால் அது 20% 30% தான். பாக்கி 70% வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் ஆஃப் ஃப்ளூயிட், வெளியேற்றப்பட வேண்டிய நீர் உடம்புக்குள்ளே தங்குறதுனால தான் இந்த ஒபிசிட்டி வருது. எங்க அக்குபஞ்சர் வைத்திய முறையிலங்க இதுக்கு எளிதான தீர்வு எப்படின்னா, ட்ரக்கு கிடையாது, மாத்திரை மருந்து தரமாட்டோம், டயட்டு கிடையாது. தெளிவாக சொல்கிறேன், டெய்லி நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க. நான் டைட்டாக மெஷர் பண்ணி உங்கள் கையிலேயே கொடுத்துருவேன். நல்லா புரிஞ்சுங்க. டே 1ல் வேற எந்த டயட்டு பற்றி எதுவும் வேணாம். 22வது நாள் நான் வந்து 5 to 7 சென்டிமீட்டர் உங்கள் வயிற்றோட சுற்றளவை குறைச்சிருவோம். குறைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் லைஃப் ஸ்டைல் சொல்லி கொடுத்துருவோம். அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா திரும்ப நீங்கள் அதை போட மாட்டீங்க.